அனைவருக்கும் வணக்கம். நான் எல்ஜேபி. ஒரு விரல் புரட்சியை விஜய் செய்தாரா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா டீகோட் பண்ணலான்னு இருக்கிறோம். வாங்க ஷோவுக்குள்ள போகலாம். வெல்கம் டு த ஷோ. முதல் மாறும் வீதி மக்கள் மன்னன் நாட வர நெருப்பா ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த 2026 தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலை அறிவிச்சாங்க. இதன்படி எலெக்ஷன் நடத்தப்பட்டதுல வந்து தமிழகத்துல இருக்கிற 234 தொகுதியிலையும் 85% மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் வந்து பதிவாகுச்சு. இது பல பேருக்கும் ஆச்சரியம். என்னடா இது, தமிழகத்துல 60 சம்திங் தானே வரும், இப்ப என்ன 85, பரவாயில்லையே, பயங்கரமா இருக்கு, பல பேர் வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்த போது இதுல நடந்த விஷயம் என்னன்னா, ஒருவேளை எஸ்ஐஆர் மூலமா வந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க. எஸ்ஐஆர் பணி நடந்திருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அது மூலமா 2-6% வித்தியாசம் தான் வரணும். ஆனா இவ்வளவு இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா வந்து சத்தியமா வந்துட்டு நிறைய பேர் வந்து புது வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏப்ரல் 23 நடந்த தேர்தலுக்கு மே 4 ரிசல்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்து நேற்று காலையிலேயே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது வந்து முதல் முறையா வந்து எப்பயும் போல வந்து தபால் ஓட்டுல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதன்படி வந்து தபால் ஓட்டுல இருந்து ஆரம்பிச்சாங்க. தபால் ஓட்டு ஆரம்பிக்கும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் டிவிகே 3வது இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டியை திறந்து பப்ளிக் போட்ட ஓட்டெல்லாம் வந்து என்ன ஆரம்பிக்கும் போது டிவிகே ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அதிரி புதிரியா வந்து வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேவும் துரத்தி போய்கிட்டே இருந்தாங்க. அப்படி போயிருக்கவங்க ஒரு வேளை ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ஏடிஎம்கே மேல போயிட்டு டிவிகே குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணதுல நானும் ஒருத்தன். சில பேர் ட்வீட் எல்லாம் போட்டாங்க அந்த டயத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா, வயசு பசங்களாம் ஆர்வ கலர்ல ஆரம்பத்துல இவங்க ஓட்டு போட்டாங்க, ஒரு 2-3 ரவுண்டு போற வரைக்கும் டிவிக்கு மேல இருக்குங்க, அதுக்கப்புறம் அது கீழே அப்படியே இறங்கிரும், ஏடிஎம்கே தாங்க வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதை நானும் கூட வந்து நம்பினேன்னு சொல்லலாம். ஆனா நிகழ்வு வந்து அப்படி நடக்கவே இல்லை. 4வது ரவுண்டையும் தாண்டி டிவிக்கு இன்னும் வீரியமா வந்து மேல ஏற ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து மேல ஏறிக்கிட்டு இருந்த ஏடிஎம்கே அப்படியே வந்து சரிவை சந்திக்க ஆரம்பிச்சு, பாதி இங்கிட்டும் பாதி டிவிகேவுக்கும் அப்படி மறைமாற ஆரம்பிச்சிச்சு. இடையில வந்து சில தருணங்கள்ல மட்டும் வந்து காரைக்குடியில வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து லீடிங்ல எடுக்கிறாரு அப்படின்னு மட்டும் வந்தது. அதுவுமே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் போயிருச்சு, அதுவும் முட்டையாயிருச்சு. இப்படி போய்கிட்டு இருந்த எண்ணிக்கை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா டிவிகே 108, டிஎம்கே 59 + 14 73, ஏடிஎம்கே 47 + 6 53 அப்படின்னு வந்து நிக்க ஆரம்பிச்சு. இதன் மூலமா திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக அப்படின்னு இருந்த ஒரு சூழ்நிலைய அப்படியே தூக்கி எரிஞ்சு விட்டுட்டு விஜய் வந்து அப்படியே உச்சத்துல தனிப்பெரும் கட்சியா வந்து நின்னாரு. ஆனா பாவம் நாத்தாக்கா பாருங்க, போன தடவை 8% ஓட்டு வாங்கினவங்க இந்த தடவை அந்த அளவுக்கு கூட காணோம். அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து நாத்தாக்காவுக்கு ஓட்டு பர்சன்டேஜும் குறைஞ்சிருச்சு, ஒரு இடத்துல வந்து சீட்டும் கிடைக்கல. ஆனா அவர் வந்து இடையில வந்துட்டு ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாரு சீமான். என்ன பண்ணிருந்தாருன்னா, நான் வந்து நானும் ஜெயிப்பேன், இன்னும் சில பிள்ளைங்கள்லாம் ஜெயிப்பாங்க, மொத்தமா வந்து நம்ம சட்டசபைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த அளவுக்கு போகும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு வீடியோலாம் வந்து வெளியிட்டாரு. கொஞ்சம் உருக்கமா தான் இருந்தது. இருந்தாலும் வந்து இதுக்கு பின்னாடி வந்து அவர்களே எதிரி அப்படின்ற மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நடந்தது. அந்த நிகழ்வுகள் காரணமாகவே இந்த நிலைமை வந்து அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வுல இன்னொரு வீடியோல வந்து நான் டீப்பா உங்ககிட்ட பேசுறேன். அகைன் பேக் டு த கண்டென்ட். விஜய் அவர்கள்ட்டே வருவோம். விஜய் அவர்கள் சிறப்பான ஒரு முயற்சி, சிறப்பான ஒரு எழுச்சி, சிறப்பான ஒரு வளர்ச்சி, 3ஐயும் வந்து சிறப்பா வந்து செஞ்சு முடிச்சுட்டாரு. இது வரைக்கும் வந்து அவரோட அருமை பெருமையெல்லாம் பேசி முடிச்சுட்டோம். இப்ப நிதர்சனமான உண்மைக்குள்ள நம்ம போகிறோம். அது சில நேரங்கள்ல வலிக்கலாம். ரசிகர்களோ இல்ல அவங்க கட்சி ஆதரவாளர்களோ நீங்க கோச்சுக்கிற கூடாது, நான் உண்மையை தான் சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் விஜய்னு ஒரு மனிதர் வந்து புதுசா வந்தா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் வந்தா சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? சப்போர்ட் பண்ணுங்க பாஸ். 108 தொகுதியை ஜெயிச்சு தனிப்பெருங்கட்சி, பிரம்மாண்டமான வெற்றி, வளர்ச்சி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் தூக்கி அப்படியே வச்சுவோம்.
இந்த 108 தொகுதியை வச்சு இவரால் வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த இடம் வந்து அதிகப்படியான வந்து வரலாற்று சாதனைகள்லாம் வந்து இந்த தேர்தலில் நடந்திருந்ததை பார்த்தோம். அதன்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஓட்டு எண்ணிக்கை, திடீர்னு ஒரு மனிதர் வந்து எமர்ஜ் ஆகி வந்து இவ்வளோ பெரிய வந்து ஓட்டு சதவீதத்தை எந்தவித துணையும் இல்லாமல் சிங்கிள் ஆளாக வந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதன் வரிசையில் இன்னொரு வரலாற்று சரித்திர சாதனை இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து தொங்கு சட்டமன்றம் உருவாகியிருக்கு. அது என்னங்க தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொங்கிக்கிட்டு இருக்கலாங்க அப்படின்னா சில பேர்லாம் வந்து கமெண்ட்லாம் போட வாய்ப்பு இருக்கு. இல்லை, தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இல்லாமை, அதைத்தான் வந்து தொங்கு சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. அது என்ன அறுதி பெரும்பான்மை, அது என்ன கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு என்னோட பதில் என்னன்னா 234 தொகுதியில பாதி வந்து 117 தொகுதி. அந்த 117 தொகுதியில ஒரு தொகுதி சேர்த்து ஜெயிச்சா அதுதான் அறுதி பெரும்பான்மை. அப்படின்னா 118 தொகுதி. 118 தொகுதியை வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சாரா அப்படின்னா இல்ல, 108 தொகுதி தான் ஜெயிச்சாரு. அப்ப எங்க தளபதியால வந்து முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆக முடியும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம அறுதி பெரும்பான்மையோட ஜெயிக்கிறோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை தூக்கிக்கிட்டு உடனடி ஆளுநர்கிட்ட போயிடலாம். ஐயா, நாங்க அறுதி பெரும்பான்மையோட நாங்க ஜெயிச்சிட்டோம், அதனால வந்து எங்களுக்கு நீங்க பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அவரும் எந்த மறுப்பும் தெரிவிக்காம வந்து பதவி பிரமாணம் உங்களுக்கு செஞ்சு வச்சிருவாரு. ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடநாட்டுல எல்லாம் வந்துட்டு எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்துட்டு போட்டியிடுவாங்க. அப்போ வந்து நிறைய வந்து சுயேட்சையெல்லாம் வந்துட்டு போட்டியிடுவாங்க. அவங்களும் ஒரு சில தொகுதிகள்லாம் வின்னும் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பெரும்பான்மை கிடைக்காத அந்த பெரிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிறிய சிறிய நபர்கள் வந்து சுயேட்சையை இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறோம், உங்க தொகுதிக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம், உங்களை வெல்த்தாவும் ஹெல்த்தாவும் பார்த்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயேட்சையெல்லாம் வந்து தன் பக்கத்துல இழுத்துக்கிட்டு போய் அறுதி பெரும்பான்மையோட வந்து நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை மீட் பண்ணி அவங்க பதவி பிரமாணமும் எடுத்துக்கிடுவாங்க. ஆனா அந்த நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கான்னா இல்ல. ஏன்னா நானும் பல வருடங்களை பாக்குறேன், தமிழ்நாட்டுல வந்து சுயேட்சை எம்எல்ஏ அப்படின்னு ஒரு விஷயம் கண்டென்ட்ல இல்லாம போயிருச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில வந்து நீங்க திரும்பவும் கேட்கலாம், அப்ப எங்க தளபதியால முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படின்னு. அப்பயும் சொல்றேன், திரும்பவும் வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து 108 தொகுதி வின் பண்ணி இருக்கிறாரு. இவருக்கு வந்து அதிமுக இல்லைன்னா திமுக யாராவது ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து அந்த பெரும்பான்மைக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா அவரால் முதலமைச்சர் ஆக முடியும். ஆனா இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுகவை அடிச்சு இறக்கிட்டு தான் அவர் மேலேயே வந்திருக்கிறாரு. ஏற்கனவே வந்து எதிர்கட்சியா இருந்த அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி விட்டு தான் இவர் வந்திருக்கிறாரு. அப்படின்ற போது இவருக்கு அதிமுகவோ திமுகவோ சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெரிய கேள்விக்குறிதான். அப்படி இருக்கும்போது என்னதான் வழி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ திமுகவோட கூட்டணியில சில கட்சிகள் வந்து தங்களோட சுய சின்னத்துல ஜெயிச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு விசிகா வந்து பானை சின்னம், வந்து சிபிஐ இவங்கெல்லாம் வந்துட்டு கதிரர்வால் சின்னம், டிஎம்டிகே வந்து முரசு சின்னம், இந்த காங்கிரஸ் வந்து கை சின்னம், பாமக வந்து மாம்பழ சின்னம், இப்படின்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளுகிட்ட வந்து விஜய் அவர்கள் போய் அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு 10 எம்எல்ஏ தேவைப்படுது, அதனால நீங்களாம் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன், உங்களுக்கும் வந்து நான் நல்லதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணி அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இவர் அவங்களை சேர்த்துக்கிட்டு இவர் முதலமைச்சர் ஆகலாம். அதன்படி இவர் அப்ரோச் பண்ணக்கூடிய இடத்துல வந்து சில கட்சிகள் இருக்கு. அது எதுன்னு எனக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஒரு 5 எம்எல்ஏ இருக்காங்க, சிபிஐஎம் 2 இருக்காங்க, விசிகா 2 இருக்காங்க, அப்புறம் டிஎம்டிகே 1 இருக்காங்க. இதுல வந்து ஒரு 10 எம்எல்ஏ வந்து வாங்க முடியுமானா வாங்க முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி விஜய் அவர்கள்ட்ட இருக்கா அப்படின்னா இருக்கு. அங்க அவங்களுக்கு தேவை இருக்கா அப்படின்னா அவங்களுக்கும் தேவை இருக்கு. அவங்கள அப்ரோச் பண்ணி ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது சாத்தியம். ஒருவேளை முடியலைன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா வந்து அப்பையும் வந்துட்டு ஆளுநர் வந்து பதவி பிரமாணம்லாம் பண்ணி வைப்பாரு. பண்ணி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை கொடுப்பாரு. கொடுத்து இந்த காலக்கெடுக்குள்ள நீங்க வந்து உங்களோட அறுதி பெரும்பான்மையை வந்து சட்டசபைக்குள்ள நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஒருவேளை அறுதி பெரும்பான்மையை நீங்க ப்ரூவ் பண்ண முடியாத பட்சத்துல ஆட்சியை கலைச்சிட்டு மறு தேர்தலுக்கு உத்தரவிடுவார் ஆளுநர்.
இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து இத்தனை முதல்வர் வரிசையில் நானும் முதல்வராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல இடம் பிடிக்கலாமே தவிர ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அப்புறம் மறுபடியும் நடக்கிற தேர்தலில் வந்து ஒருவேளை இவங்களே ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையோட வந்தா ஓகே, இல்லை அப்பையும் இதே கதை தானே, அப்படியே ரிப்பீட்டு, அவ்வளோதான். இல்லை வேற ஒரு கட்சி வருது அப்படின்னா அவங்க அறுதி பெரும்பான்மையோட வராங்க அப்படின்னா அவங்கள வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சு ஆளுநர் வந்து அவர் வேலையை பார்க்க போயிடுவார். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒருவேளை விஜய் வந்து அறுதி பெரும்பான்மை வந்து பெறாமல் போனால் மட்டுமே, ஒருவேளை வந்து அவருக்கு யாரோ சப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு பிரச்சனையே இல்லை. நேராக போய் ஆளுநர் சந்திக்க போறாரு, முதலமைச்சராக போறாரு, அப்படியே அமைச்சர்களை உருவாக்க போறாரு, புதுசாக வந்து சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கும் ஏதோ சப்போர்ட் பண்ண போறாரு, அவ்வளவுதான். ஆனால் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி எனக்கு சில கேள்விகள் இருக்கு, அதை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த எலெக்ஷன்ல நான் வெற்றி பெற்றா நான் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி, யோசிச்சாலும் சரி, ஒரு மாதிரி படபடன்னு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2500 மாசம் வந்து பெண்களுக்கு வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஏடிஎம்கே டிஎம்கேலாம் வந்து 2000 தான் சொன்னாரு. இவர் ஒரு படி மேலேயே போயிட்டார், 2500 கொடுக்குறேன்னு சொன்னாரு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா கொடுப்பேன் வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து திருமணம் ஆகிற பெண்களுக்கு வந்து 1 சவரன் நகை, சிறப்பான பட்டு புடவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு பாதியில வந்து படிப்பை நிப்பாட்டிடாம இருக்கிறது, அவங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு 15,000 வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் பிறந்த குழந்தைக்கு ஒரு தங்க மோதிரம் பேபி கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா, இதுதான் எனக்கு ரொம்ப மனவேதனையை கொடுக்குது. பெண்கள் வந்து பேருந்துகள்ல வந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துலையும் வந்துட்டு ஃப்ரீயா போகலாம். ஆல்ரெடி தமிழக அரசு பேருந்துகள்லாம் வந்துட்டு கடன்ல தான் இருக்கு. சில பணிமனைகளோட கூடிய பேருந்துகளே வந்து பேங்க்ல அடமானமா இருக்குன்னுலாம் சில பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா கடன்ல இருக்கிறது உண்மை. ஆனா அடமானத்துல பேங்க்ல இருக்குன்னுலாம் சில பேர் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்க எந்த தைரியத்துல இவ்வளவு ஃப்ரீபீஸை வந்து அறிவிச்சிருக்கிறீங்க, எனக்கு சத்தியமா தெரியல. இதெல்லாம் உங்களால நிறைவேற்ற முடியுமா? ஒருவேளை நிறைவேற்ற முடியும்னா நீங்க திமுக கவர்மெண்ட் மாதிரி வந்து இன்னமும் வந்து டாஸ்மாகோட வருமானத்தை வச்சு சமாளிக்க போறீங்களா? இல்ல எதுவும் பெரிய விஷயங்களை வந்து நீங்க உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களா? என்ன விதமான விஷயங்கள்லாம் நீங்க செய்ய போறீங்க? ஒரு வேளை வந்து இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா இதுக்குன்னே நீங்க தனியா பட்ஜெட்டே போடணும். அவ்வளோ விஷயங்கள் நீங்க சொல்லி வச்சிருக்கிறீங்க. உங்களை நம்பி நீங்க நல்லது செய்வீங்க, நீங்க சொன்னதை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஓட்டளிச்சிருக்கிறாங்க. திமுக வந்து செய்த வினைகளுக்காக வந்து அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்களும் அவங்கள மாதிரியே வந்து நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற விதமா மக்களை செஞ்சீங்க அப்படின்னா மக்கள் திரும்பி உங்களை செஞ்சு விட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க. மக்களை வந்து நல்லபடியா வந்து உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த மக்களுக்கு நீங்க திரும்ப நம்பிக்கையை கொடுங்க. நம்பிக்கையோட மட்டும் இல்லாம அதுக்கான பலாபலனையும் கொடுங்க. அப்ப மட்டும்தான் வந்து உங்களால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். குறுகிய காலத்துல கிடைச்ச வந்து ஒரு வெற்றி உங்களுக்கு. அதனால வந்து எதையுமே வந்து குறுகிய மனசோட பார்த்துடாம கொஞ்சம் மிக நீண்ட மனசோட பார்த்து இதை பெரிய அளவுல கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ஆட்சி இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாவே இருக்கும். இல்லைன்னா அதை மக்கள் வந்து தீர்மானிப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.